ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்கேஷல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த விஏஓ அசிஸ்டன்ட் மெட்டீரியல் தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம். நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை லாஸ்ட்டால் ஸ்கிப் ஆகாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிராம நிர்வாக அலுவலரின் பணிகள் மற்றும் கடமைகள் பார்க்க போகிறோம். அப்புறம் அடுத்தடுத்த டாபிக்ஸுமே கவர் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த வீடியோவை லாஸ்ட் வரலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த விஏஓ அசிஸ்டண்ட்டில் அடிப்படை கிராம நிர்வாகத்தில் என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அதில் முக்கியமான வேர்ட்ஸ் பற்றி அதனோட டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணியிருப்பேன். ஓகேவா? அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான பிடிஎஃப்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, தாராளமாக நீங்கள் எனக்கு ஸ்டடி மெட்டீரியலுக்கு மெசேஜ் பண்ணலாம். சரியா? ஓகே. கிராம அலுவலர்களின் நிர்வாக அலுவலர்களின் பணிகள் மற்றும் கடமைகள். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம விஏஓக்கு அசிஸ்டன்ட் தான். கரெக்டாக? விஏஓக்கு என்னென்னலாம் ஒர்க் இருக்கும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தானே நம்ம வேலை. அதனால் வந்து அவங்க என்னென்னலாம் ஒர்க் இருக்குது அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கிராம கணக்குகளை பராமரித்தல். கிராம கணக்குகள்ன்ட்டு ஒரு நிறைய வந்து இருக்குது, நான் அடுத்து சொல்கிறேன். அதை வந்து பராமரிக்கணும். சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா பயிராய்வு பணிகள் வந்து பார்க்கறது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த நிலவரி, கடன்கள், அப்புறம் அரசுக்கு சேர வேண்டிய தொகைகள்லாம் இருக்கும். அதை வந்து வசூலிக்கிறது. அந்தந்த உரிய நபர்களிடம் அதை வந்து வசூலிக்கிறது. அதுக்கப்புறம் காமனாக நம்மளுக்கு தெரியும், ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிடச் சான்று, சொத்து மதிப்பு சான்று, சிறு குறு விவசாய சான்று, அந்த மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ்கள் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறது, அதை அப்ரூவல் பண்ணுறது, அதெல்லாம் வந்து அவங்களோட டியூட்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டுறவு சங்கங்களிலிருந்து கடன்கள் பெற சிட்டா மற்றும் அடங்கல்களின் நகல்கள் வழங்குதல். அவங்கக்கிட்ட வச்சுன்னு இருப்பாங்க இல்லையா இந்த அடங்கல்லாம், அதை வந்து நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். விஏஓ கிட்ட அந்த அடங்கல் வாங்கினுவாங்க அப்படின்ற மாதிரி அதை வந்து கொடுக்கறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊரில் நடக்கிற பிறப்பு இறப்பு அதை வந்து ரிஜிஸ்ட்ரேஷனை ஃபாலோ பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேயே பார்த்திங்கன்னா ஏதாச்சும் வெள்ளத்தினாலேயோ இல்லை புயல்னாலேயோ பாதிப்பு ஏதாச்சும் ஏற்பட்டால் அதை வந்து வருவாய் ஆய்வாளர் அவங்க வந்து அதை கால்குலேஷன் பண்ணுவாங்க. அப்போ வந்து இவங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊர்லேயே நடக்கிற அந்த பிறப்பு இறப்பு சொன்னேன் இல்லையா, அது மாதிரி கொலை, தற்கொலை அந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சுன்னா அதுக்கு வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்கள்ல, அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊரில் இருக்கிற கால்நடை இருக்கு இல்லையா, மாடுலாம் அதுக்கெல்லாம் ஏதாச்சும் நோய்கள் வந்தாலோ, தொற்று நோய் வந்தாலோ அதை பற்றின அறிக்கையை வந்து அனுப்புறது. அதுக்கப்புறம் இருப்பு பாதை கண்காணிப்பிற்கு ஏற்பாடு செய்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேல்ரி போடுவாங்க இல்லையா, அதனோட டீட்டெயில்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கால்நடை பட்டி மற்றும் சாவடிகளின் கணக்குகளை பராமரித்தல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் இது லேண்ட் இருக்கும் ஊரில், அதெல்லாம் வந்து பராமரிக்கிறது, பாதுகாக்கிறது, அதெல்லாம் வந்து வேலையாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் சப்போஸ் புதையல்கள் ஏதாச்சும் கிடைச்சா அதை வந்து அவங்க மேலே இருக்கிற அலுவலருக்கு தகவல் சொல்கிறது. அதுக்கப்புறம் முதியோர் ஓய்வூதியம் பென்ஷன் கொடுப்பாங்க இல்லையா, அதை வந்து ஃபாலோ பண்ணுறது. அதுதான். அதுக்கப்புறம் பொது சொத்துக்கள் கவர்மெண்ட் ரிலேட்டடான சொத்துக்களை வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வரும் இல்லையா கிராமத்திற்கு, அதை வந்து பார்த்திங்கன்னா முறையாக பராமரிக்கிறது. அதுக்கப்புறம் கிராம பணியாளர்களுடைய பணியினை கண்காணிப்பது. அது அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களெலாம் கண்காணிக்கிறது. அந்த 100 நாள் வேலை அதை பார்க்குறது, கிளர்க் இருப்பாங்க, அதை அதை வந்து ஃபாலோ பண்ணுறது, அந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் சர்வே கற்களை பராமரிக்கிறது. காணாமல் போன கற்களை பற்றி அறிக்கையை வந்து அனுப்புறது, மேலே வந்து அறிக்கையை அனுப்புறது. ஓகேவா? அதுக்கப்புறம் யாராச்சும் நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அதை தடுக்கிறது. அதெல்லாம் வந்து இவங்களோட ஒர்க்காக மெயினாக வந்து இருக்கும். அப்புறம் அந்த கிராமத்திலேயே வந்து சமூக விரோத செயல்கள் ஏதாச்சும் யாராச்சும் பண்ணாங்கன்னா அவங்கள வந்து அவங்க பற்றின அறிக்கை வந்து மேலிடத்துக்கு வந்து அனுப்புறது. அந்த குற்றவாளிகளின் நடமாட்டத்தையும் சந்தேகத்திற்கிடமான அந்நியர்களையும் வருகை பற்றியும் மேலே வந்து தெரிவிக்கிறது. அதான் மேலே இருக்க ஆஃபீஸர் அதை சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்டிஓ அவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு மேலே ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒத்துழைப்பு வந்து அளிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சட்டம் ஒழுங்கு அதெல்லாம் வந்து இவங்க தான் பார்த்துக்கணும். அதுதான் அந்த ரிப்பீட்டட் பாயிண்ட்ஸ் தான். அதை பற்றி தான் வந்து இன்னுமே டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மணல் எடுப்பாங்க, கல் உடைப்பாங்க, களை எடுப்பாங்க, அந்த மாதிரி வந்து அதெல்லாம் வந்து பார்த்துக்கிறது. அதுக்கப்புறம் தேர்தல் சம்மந்தமான பணிகள், எலெக்ஷன்லாம் நடக்கிறப்போ அது ரிலேட்டடாக ஒர்க் வந்து பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுதான் கவர்மெண்ட் வந்து நலத்திட்ட உதவிகள் ஏதாச்சும் பண்ணுவாங்க கிராமத்தில், அதுக்கான புள்ளி விவரங்களை சேர்க்கறது, கணக்கெடுக்கிறது, இதெல்லாம் வந்து அவங்களோட ஒர்க்காக வந்து இருக்கும். அப்புறம் மனு நீதி நாள் வந்து நடக்கும் இல்லையா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா வட்டாட்சியர் தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து வருவாங்க. அதெல்லாம் வந்து அது ரிலேட்டடாக வந்து அதுக்கான ஆவணங்கள்லாம் வந்து தயாரிக்கிறது. அதுக்கப்புறம் உங்கள் ஊர்லேயே பார்த்திங்கன்னா இந்த பாசன ஆதாரங்கள், அதாவது ஏரி,
ஏரிகள், குளங்கள்லாம் இருக்கும் இல்லையா? அதை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணாமல் தடுக்கிறது, இந்த கால்வாய்கள்லாம் வந்து கரெக்டாக பராமரிக்கிறது, இதெல்லாம் வந்து ஒர்க் வந்து இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சேல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிஜிஸ்டர் அப்படின்ற ஒரு ரிஜிஸ்டர் வந்து ஃபாலோ பண்ணுறது. அப்புறம் ட்ரான்ஸ்ஃபரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நிலப்பதிவேடுகள்லாம் வந்து இருக்கு இல்லையா? அதை வந்து இப்போ கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணின்னு இருக்காங்க இல்லையா எல்லாத்துலேயும். அதனால் அதனோட டீட்டெயில்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது. இந்த மாதிரியான நிறைய ஒர்க்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் கலாச்சாரம் காய்ச்சுவர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உயர் அலுவலர்கள் அவ்வப்போது எதனாச்சும் வேலை சொல்லுவாங்க இல்லையா? அதை வந்து செய்கிறது. இந்த மாதிரியான ஒர்க்ஸ் வந்து இருக்கும். இதில் நீங்கள் ஏதாச்சும் மொத்தம் ஒரு நான் 37 வந்து கொடுத்துருக்கேன் இல்லையா? அதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு 5, 10 சொன்னாலே போதுமானது. சரிங்களா? அதனால் வந்து இன்னும் நிறைய சொன்னீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூவில் இன்னுமே பெட்டராக வந்து இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிராம கணக்குகள். இது ரொம்பவே வந்து முக்கியமானது. இதில் வந்து ரிஜிஸ்டர் அப்படின்ட்டு ஒன்று வந்து இருக்குது ஃபஸ்ட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டு ரிலேட்டடாக புலன்கள் அவற்றில் ஏற்படும் மாறுதல்களையும் காண்பிக்கும் நிலையான பதிவேடு ரிஜிஸ்டர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதிலேயே வந்து உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டு கூட இந்த கணக்கு எண் 10A என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அது கூட கேட்குறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இப்போ 2022லேயுமே வந்து கேட்டாங்க. அதனால் இதையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஜென்ரலாக வந்து நம்மளும் தெரிஞ்சு வச்சுக்கணும்னா நம்மளுக்கும் எங்கேயாச்சும் எதுலாச்சும் கண்டிப்பாகவும் வந்து யூஸ் ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கு எண்ணுக்குமே ஒரு வேலைகள் வந்து இருக்குது. இப்போ கணக்கு எண் 2 பார்த்தீங்கன்னா அடங்கல். ஓகேவா? அடங்கல் கொடுக்குறாங்கல்ல அது. அதுக்கப்புறம் கணக்கு எண் 2Cன்னா அரசு கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்கிற அந்த மரங்களோட பதிவேடு தான் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கணக்கு எண் 3ன்னு பார்த்தீங்கன்னா பட்டா மாறுதல். ஓகேவா? இந்த பிடிஎஃப் வேணால் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேணால் அனுப்புகிறேன். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. மெசேஜ் பண்ணுங்கள். இதை தவிர்த்து நிறைய பிடிஎஃப்ஸுமே வந்து இருக்குது. அதையுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். அதுக்கான சார்ஜஸ்மே நான் சொல்கிறேன். ஓகேவா? அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறது. நான் வந்து முக்கியமானது மட்டும் அப்படியே சொல்லிடுறேன். ஏன்னா எல்லாமே சொன்னா ரொம்ப நேரம் ஆகும். அதுக்காக தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வஜா கணக்கு. ஆல்ரெடி நான் போன வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். வஜான்னா என்ன அப்படின்னு. வஜா கணக்குன்னா என்னன்ட்டு. அதுதான் அந்த நில வரி வந்து தள்ளுபடி பண்ணுறது பேர் தான் வஜா கணக்கு. அது எதுக்காக தள்ளுபடி பண்ணுவாங்கன்றதையும் நான் சொல்லியிருந்தேன் போன வீடியோவில். பாருங்கள். உங்களுக்கு புரிய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கணக்கு எண் 8A 8B வந்து நீர்ப்பாசன வருவாய் கணக்குகள். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கணக்கு எண் 10ல் 1 பார்த்தீங்கன்னா கிராமத்தில் பட்டாதாரர்களின் மொத்த நில விபரம். ஓகேவா? அதுக்கப்புறம் கணக்கு எண் 10A வந்து மரண பதிவேடு. ஓகேவா? ஊரில் இறப்பாங்க இல்லையா? அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கணக்கு எண் 11ல் வந்து பட்டாதாரருக்கு அளிக்கப்பட்ட பட்டா வடிவம். ஓகேவா? அதுக்கப்புறம் கணக்கு எண் 13 வந்து தினசரி வசூல்கள். வசூல் பண்ணுறத காமிக்கிற ஒரு பதிவேடு தான். சரிங்களா? அதுக்கு அடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் கணக்கு எண் 14Cயில் அதிக வசூல் விவரங்களை காண்பிக்கும் விவரப்பட்டி. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கணக்கு எண் 17 நிலவரி சப்போஸ் லேட்டாக கட்டினாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு வட்டி போடுவாங்க. அந்த வட்டியை பற்றி அதில் வந்து டீட்டெயில்ஸ் இருக்கும். கணக்கு எண் 20 பார்த்தீங்கன்னா மழை கணக்கு. மழை பெய்த அ அளவு விவரங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கணக்கு எண் 24 கனிமங்கள், சுரங்கங்கள் சம்மந்தப்பட்ட விவரப்பதிவேடு. இந்த மாதிரி எந்த கணக்கு வேணாலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? இன்னுமே வந்து இன்னும் நிறைய இருக்குது கன்டென்ட்டு. அதெல்லாம் உங்களுக்கு செப்பரேட்டாக தனி வீடியோவில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? இது ஒரே வீடியோவில் எல்லாமே வந்து அப்டேட் பண்ண முடியாது. நீங்களும் கண்டிப்பாக வந்து பார்க்க மாட்டீங்க. சரிங்களா? நான் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். ஓகேவா? இந்த மாதிரியான பிடிஎஃப்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.